guys, welcome to my channel. Hey guys, welcome to my channel. I'm be a super mom. So sorry. Welcome Diya to Vishika. our channel, Diya Vishika. So yes, na konja apdi solla kedayadhu. Diya Vishika. So ipo and the time வந்து almost around 5:30 ஆகுது. We are making a dinner. Dinner. So என்னன்னா சரி ஏதாவது சாப்பிடலாம் அப்படின்னு எங்களுக்கு தோணிட்டே இருந்தது. ஸ்விக்கி ஆப் ஓபன் பண்ணோம், நிறைய பார்த்தோம். சாண்ட்விச் வாங்கலாமா, ஃப்ராங்கி வாங்கலாமா, இது வாங்கலாமா, அது வாங்கலாமா, எங்களுக்கு தோணிட்டே இருந்தது. கடைசியில வி தாட் கொஞ்சோண்டு வீட்டில் பாஸ்தா இருக்கு, கொஞ்சம் திங்ஸ்லாம் இருக்கு, பன்னீர் பட்டர் இருக்கு, அப்புறம் பாஸ்தா எங்க கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ வி தாட் ஓகே லெட்ஸ் கட் பண்ணது யாரோ வாஷ் பண்ணுவாளா தக்காளி? இல்ல வாஷ் பண்ணி இந்த டப்பா வாஷ் பண்ணி போட்டுருக்கு. நிஷி இது ஃபுல்லா தூசியா இருக்கு. நான் இப்பதான் வாஷ் பண்ணது. இல்ல இங்க பாருங்க ஃபுல்லா தூசியா இருக்கு. சோ நிஷி அது தட்டல எடுத்து வை. இந்த தட்டுக்கு கழுவு. சோ ஆக்சுவலா வந்து நான் சாட்டர்டே இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு வந்து எனக்கு ட்ரைனிங் இருக்கும். ஸோ ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வந்து ஃபுல்லாக குப்பை காடாக இருந்தது. ஸோ சரி ஓகே கிளீனிங் பண்ணலாம் அந்த ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும்ல, லீவ் அன்னைக்கு நம்ம ரெஸ்டே எடுக்கல அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். ஸோ அந்த சோம்பேறித்தனத்தினால அதனால நான் வந்து டைம் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே சோ இந்த गाइस வந்து எனக்கு வந்து உங்களுக்கு கிட்ட வந்து ஒன்னு சொல்ல, நான் என்னால சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணணும். சோ எஸ் சோ யா நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஐயோ ஏன் இப்படி வருது? ஐயோ 1 செகண்ட். சோ ஃபைன். ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் வந்து இன்னைக்கு சாட்டர்டே. ஸோ சாட்டர்டே இன்னைக்கு ஒர்க்கிங் டே. கொஞ்சம் நம்ம வந்து லீவ் அன்னைக்கு வேலை பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாயிடும்ல ஃப்ரீ ஆனதும். ஸோ அதுதான் நடந்துச்சு. நான் வந்ததும் கொஞ்சம் அப்படியே மிச்சம் மீதியெல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன். ஸோ எஸ் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, ஸோ இன்னைக்கு சாட்டர்டே ஒர்க்கிங் டே இல்லாதனால வீக்கெண்ட் அன்னைக்கு ஏதாவது நம்ம ஒர்க்கிங் டே மாதிரி வேலை பார்த்தோம்னா வி வில் ஃபீல் ஸோ என்ன சொல்றது டல் நோ எண்ட் ஆஃப் த டே. ஸோ அது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் கொஞ்சம் வந்து சோம்பேறி ஆயிட்டேன். அதனால நான் என்ன பண்ணேன்னா லைக் ஐ டுக் லிட்டில் ரெஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து சரி ஸ்விக்கியில் பார்த்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்கு அப்படி செலவு பண்ணோம், நம்மளே வீட்டில் சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு யோசிச்சு ஃபைனலி வி காட் இட். Like finally we are making it. We are making red sauce pasta. மிஷிகா வச்சிட்டு இருக்கா பன்னீர் பாஸ்தா. அது அப்படி ஒரு பாஸ்தாவோட ரெசிபி உண்மையில கிடையாது. இது நம்மளே வந்து டிஸ்கவர் பண்றது, எல்லாரும் பண்றது தான். அண்ட் என்ன பண்ணோம்னா ஐஸ்கிரீம் மட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம் வெளியில இருந்து. இந்த ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்போக்கன் அபவுட் இட் இன் மை இன்ஸ்டாகிராம். இது வந்து பியூர் ஜாகரி அண்ட் ஆல்மண்ட் வச்சு செஞ்சது. அந்த கடையில் சுகரும் இருக்குது. பட் நான் வந்து இந்த ஜாகரியோடது தான். பிகாஸ் நான் சுகர் வந்து டோட்டலாக அவாய்ட் நிப்பாட்டிட்டேன். ஸோ அதனால நான் எனக்கு வந்து ஸ்வீட் கிரேவிங்ஸ் அப்படி இருக்கிறச்சு நான் அதுதான் வாங்கி சாப்பிடுவேன். ஸோ மிஷி வந்து இங்கே வந்து ஷீ இஸ் டூயிங் எவ்ரி திங் பை ஹர் ஓன். ஸோ இந்த கட்டிங் ஷாப்பிங் கூட மேடம் அவங்களே பண்ணிடுவாங்க. ஸோ நான் வந்து ஃபேஸ் கூட வாஷ் பண்ணல, அதனால தான் இப்படி மோசமாக இருக்கு. அண்ட் இங்கே வந்து என்ன பண்ணேன்னா மத்தியானம் வச்சு பொட்டேட்டோ இருக்கு அண்ட் லெமன் ரைஸ் கொஞ்சம் இருக்கு. ஸோ இதுவுமே மாற்றணும். ஸோ நான் நினச்சி மிஷி வந்து ஷி வாண்டட் டு குக். கேன் யூ see the time 5 o'clock not 5:30. ஸோ மிஷி வந்து மிஷி கிட்ட சொன்னேன் சரி நீ குக் பண்ணு, அவளுக்கும் ஆசையாக இருக்கும்ல, போர் அடிச்சு போய் ஒரே டிவிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தான். ஸோ அவளே குக் பண்ணி விட்டோம்னா கிச்சன் கண்டிப்பாக அலங்கோலம் ஆகும். ஸோ ஒரேடியாக வந்து நம்ம கிச்சன் கிளீன் பண்ணிடலாம். நைட்டுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வெறும்னா வந்து தால் ஃப்ரையும் சப்பாத்தி வைக்க போகிறேன். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ எம் கோயிங் டு ஷேர் என்ன சொல்றது a recipe video. You all love my recipe video. I'm so thankful for that. ஏன்னா நானே ஒரு மொக்க குக்கு, என்னோட சமையலும் நிறைய பேருக்கு பிடிக்குது, என்னோட ஃபுட்டும் நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ அதனால நான் வந்து இன்னைக்கு நைட்டு வந்து நான் சப்பாத்தி, தெர் இஸ் ஃபுல்கா ரோட்டி அண்ட் நார்மலான தால் ஃப்ரை. ஸோ தால் வந்து நான் நார்மல் இன்னைக்கு மிக்சட் தால் வைக்க போறேன். தெர் இஸ் 3 தால் மிக்ஸ் பண்ணி, மூங் தால், மசூர் தால் அண்ட் தென் துவர் தால் மிக்ஸ் பண்ணி ஒரு தால், சிம்பிளான ஒரு தால் ஃப்ரை வைக்க போறேன். ஸோ ஜஸ்ட் ட்ரை எவ்ரி. You want to show my pasta recipe? பாஸ்தா நம்ம ஏற்கனவே நிறைய வாட்டி காமிச்சாச்சு. ஸோ லெட்ஸ் சி, நான் அங்கங்கே காமிக்கிறேன்.
பாதிக்கு மேல வயித்துல போச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி என்ன வீடியோல எடுக்கிறது? ஸோ எஸ் கைஸ், ஸோ ஈவினிங் நான் உங்கள் கூட வந்து அந்த தால் ஃப்ரையோட ரெசிபி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ until then we are going to prepare pasta and அங்கங்கே நான் காமிக்கிறேன் என்ன மிஷிகா பண்ணியிருக்கா அப்படின்னு. Oh yeah. வேண்டாம். ஸோ என்னோட கேஸ் வந்து கொஞ்சம் குப்பையாக இருக்குது. பிகாஸ் காலையில் உள்ள பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படியும் வந்து இப்போ க்ளீனிங் பண்ணணும், அதனால தான் குப்பையாக இருக்குது. ஸோ வீடியோ ஆரம்பிச்சு ஸோ இவ்வளோ நேரம் நான் ரெக்கார்ட் பண்ணாமல் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ விளாக் ஆரம்பிக்கிற சமயத்தில் நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். நிறைய பேர் என்னோட சேனலில் புதுசாக என்னோட வியூவர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கீங்க who had subscribed to my channel or who are just watching my videos. No, it need to be cooked, right? I just touched it. No, I know that. So எனக்கு வந்து பொட்டுக்கு அலர்ஜி இருக்கு. And that's the reason I don't keep bindi sticker பொட்டு. ஸோ அதனால எப்பயாவது ரொம்ப ஆசையாக இருந்தால் வைப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் டக்குன்னு அதை எடுத்துருவேன். எனக்கு அதனால வந்து ரொம்ப பயமாக இருக்கும். ஸோ ஐம் ட்ரைங் டு நான் நிறைய வந்து மெடிசனல் இது ட்ரீட்மெண்ட் எடுத்தாச்சு. பட் ஆனாலும் எந்த ஒரு எஃபெக்ட் கிடையாது. பார்க்கணும், ஏதாவது ஒரு நல்ல இன்னொரு டெர்மட்டாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு ஏதாவது வந்து எக்ஸ்டென்சிவா ஏதாவது பண்றதுக்கு பார்க்கணும். ஸோ தட் அட்லீஸ்ட் இந்த மார்க்காவது போகும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ எஸ் கைஸ், கட் பண்ணிட்டு காட்டுங்க ப்ளீஸ். அழகா குட்டி குட்டியா கட் பண்ணுவேன். அம்மா வந்து ரொம்ப பெருசா கட் பண்ணுவா. சரி, ஓகே, பாய். எவ்வளவு நேரம் மிஷி இங்கேன்னு அங்கேருந்து இங்கே வரேன். டக்குன்னு பண்ணு. இப்படி தூக்கி போடக்கூடாது மிஷிகா. இப்போ பட்டர் வந்து இதாகிறதுக்கு முன்னாடி இந்த சட்னி எடுத்து போடு. இது கூட நானே போடுறேன். ஓகே, ஸோ இது வந்து மிஷிகாவோட ரகசிய சட்னி. இது ரெட் சில்லி பவுடர் போடவே இல்லையே. பவுடரே இல்லை, ரெட் சில்லி பவுடர். Wow, what a nice smell. What? Butter. But not butter. Butter. ஐயோ, இந்த பொண்ணை வச்சுட்டு சால்ட். சரி, வேற என்ன? சில்லி மசாலாவா மிஷி? சில்லி பவுடர் இல்ல மிஷி, இது சும்மா டப்பா காலியா இருக்கு. சத்தியமா சொல்றேன், இங்க பாரு. சாம்பார் பொடி போட்டறியா? பேசாம சாம்பார் பொடி போடு, டேஸ்டா தான் இருக்கும். ஓபன் பண்ணு, மூடி ஓபன் பண்ணு. முடியலையா ஃபோன்? அப்போ ஃபோன் க்ளோஸ் பண்ணு. ஸோ வந்து இங்கே மிஷிகாவோட மசாலாவும் அதில் வந்து நாங்கள் மில்க்கும் போட்டிருக்கோம். இதில் கொஞ்சம் எங்கள் டேஸ்ட், ஆக்சுவலி க்ரீம்க்கு வந்து மில்க் போட்டிருக்கோம். ஸோ ஆக்சுவலி இதில் வந்து ரெட் சில்லி பவுடர், கார்லிக், நாட் ரெட் சில்லி பவுடர், ஆக்சுவலி ரா சில்லிஸ், கார்லிக், அப்புறம் தக்காளி, இது மூணுமே அரைச்சி போட்டாலும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது வெங்காயம், தக்காளி, சாம்பார் பொடி. ஏன்னா சில்லி பவுடர் இல்லாததுனால மிஷி சில்லி போட்டு அரைக்கிறதுக்கு மறந்துட்டான். அரைச்சி கொடுத்தது நான் தான், குழந்தைங்க கிட்ட நான் குழந்தைட்டு கொடுக்கல. ஸோ இப்போ மிஷி இதில் பன்னீர் போட போகிறேன். மெதுவாக போட மிஷி, இல்லை தெரிக்கும். Fine. Okay, let's mix this. It's a sauce, my dear. இப்போ பாஸ்தா போடு. இங்க பாரு, வேலை பண்ண அந்தந்த திங்ஸ் அந்தந்த இடத்துல இருக்கணும், புரியுதா? சரி, இப்போ பாஸ்தா போடுறோமா?
அது கையில போடு. Please stick under the ground. போ. கீழே போட்டியா? என்னால முடிஞ்சது பாதி வாயில பாதி கீழே. சரி, இது ஆக்சுவலா வந்து சில பேர் குக்கர்ல செய்றாங்க. பட் இது மிஷி ஒரு விசில் கொடுத்துருவோம், நல்லா இருக்கும், நல்ல டேஸ்டா இருக்கும். உண்மையிலே சொல்றேன், sauce will get coated properly with this pasta. சத்தியமா சொல்றேன். ஆனா அடி பிடிச்சானா என்ன சொல்லக்கூடாது. அப்பா பண்ண வேண்டாம். So yes guys, இது ஆல்மோஸ்ட் ரெடி. இதுல வந்து கொஞ்சம் இந்த பாஸ்தா ஹர்ப்ஸ் இருக்குல்ல, அது போட்டா ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஸோ எங்கள்கிட்ட வந்து எதுவுமே இல்லை, எல்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ இது வச்சு ஈவினிங் ஸ்நாக் மாதிரி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு சமைச்சு நீங்களும் சாப்பிட்டுடலாம். லூஸ் மாதிரி இருக்கு. எனக்கு நான் வந்து உங்ககிட்ட சொல்லணும், இது பார்த்து டெம்ட் ஆனீங்கன்னா ஐம் வெரி சாரி. நீங்க இந்த ரெசிபி வந்து உங்க வீட்டுக்கு பண்ணிட்டு நல்லா சுவையா சாப்பிடுங்க. ஸோ எங்க ரெட் சாஸ் பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. அண்ட் மிஷி அவனோட பாஸ்தா எடுத்துட்டு வந்துரு. ஸோ நான் வந்து டைம் என்ன ஆகுது? ஸோ 5:30 ஆகுது. அண்ட் நாங்கள் வந்து இப்போ வந்து எங்கள் பிக் பாஸ் ஹிந்தி விச் இஸ் பாருங்களேன், எல்லாம் மிஷி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியாடி, எல்லாத்தையும் குப்பை மாதிரி போட்டு வச்சிருக்கேன். ஐ வில் சிட் அப். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம்? நான் வந்து பிக் பாஸ் பார்க்க போகிறோம். பிக் பாஸ் 13 ஆஃப் ஹிந்தி. பிகாஸ் இதில் சித்தார்த் சுக்லான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஹி ரீசென்ட்லி எக்ஸ்பயர்ட். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பார்க்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதான் இப்போ பைத்தியம் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். மிஷி கேன் யூ டு சொல்லு. அவங்களோட தில் கோ கலாயா பாட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த பாட்டு. சரி, ஓகே. ஸோ நம்ம சாப்பிடலாமா? ஸோ எஸ் காய்ஸ், மிஷிக்காவோட பாஸ்தா செம்மையமாக இருந்தது. பட் ஒன்லி விஷயம் என்னென்னா, அதில் வந்து இந்த மசாலா வந்து ரா ஸ்மெல் அடிக்குது. அது கொஞ்சம் நாங்கள் அவசரமாக எடுத்துனோம் பிகாஸ் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் வந்து இங்கே எங்களோட ஃபேவரட் பிக் பாஸ் 13 ஃபார் சித்தார்த் சுக்லா ஹிந்தி பார்க்க ஆரம்பிச்சாச்சு. ஒரு நிமிஷம், இந்த சவுண்ட் வருது என்னமோ. நான் சொல்கிறேன், அம்மா வந்து தப்பா சொல்கிறேன். மசாலா வந்து ராவா இருந்தாலே டேஸ்ட் போயிடும் இல்லைம்மா. கொஞ்சம் ரா ஸ்மெல் வருது, கொஞ்சம் ரா டேஸ்ட் வருது. பட் இட் இஸ் குட். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பாஸ்தா ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லெட்ஸ் வாட்ச் பிக் பாஸ் அண்ட் வி வில் மீட் யூ. உங்களுக்கு தெரியுமா, நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். பிகாஸ் ஆஃப்டர் ஸோ லாங் நாங்கள் விளாக் பண்ணிட்டுருக்கோம். மிஷி சொல்லிட்டு இருந்தா விளாக் பண்ணாலே ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னு. ஸோ ஐ கேன் ரியலி ஃபீல் தட் ஃபீல். ஸோ இப்போ நாங்கள் வந்து எங்களோட டின்னர் டெசர்ட் சாப்பிட போகிறோம். அண்ட் as I said, இந்த ஜாகரி ஆல்மண்ட் குல்ஃபி, திஸ் இஸ் ஆக்சுவலி மேட் அப் ஆஃப் ஓன்லி மில்க், ஜாகரி அண்ட் ஆல்மண்ட். ஸோ சுகர் சாப்பிட வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது கண்டிப்பாக சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஐ மீன் எனக்கு பிடிக்கும் பிகாஸ் எனக்கு வெல்லம் பிடிக்கும் அதனால. அண்ட் மிஷிகா இஸ் ஹேவிங் த நார்மல் ஒன், மலாய் குல்ஃபி. அதில் வந்து உங்களுக்கு சுகர் இருக்கும். ஸோ ஸ்விக்கியில் வந்து உங்களுக்கு இது ஜாகரி குல்ஃபி அப்படின்னு போட்டிங்கன்னா இட் ஷுட் கம். NIC நேச்சுரல் ஐஸ்கிரீம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட இது. ஸோ இஃப் யூ வாண்ட் யூ கேன் ட்ரை. இது ஆக்சுவலாக 60 rupees. பட் எங்களுக்கு ஆஃபரில் வந்து we are getting it for 50 rupees. ஸ்விக்கியில் நம்மளுக்கு அப்பப்போ ஆஃபர் போடுவாங்களா அதனால. ஸோ நான் வந்து இதை சாப்பிட்டு வேகணும் என்ஜாய். ஏன்னா அதுக்கப்புறம் இந்த மெஸ் எல்லாம் இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மெஸ். இதை மெஸ் க்ளீன் பண்ணணும், கிச்சனை க்ளீன் பண்ணணும். நான் தால் வைக்கலான்னு நினச்சேன்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்தா மிச்சம் இருக்குது, அப்புறம் காலையில் வச்சு லெமன் ரைஸ் மிச்சம் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிளான் ஃப்ளாப் பண்ணிக்கலான்னு யோசிக்கிறேன். அது நாளைக்கு காலையிலே கண்டிப்பாக நான் அதை வைக்கலான்னு இருக்கேன். ஸோ நாளைக்கு கண்டிப்பாக வைக்கும்போது ஐ வில் பி ஷேரிங் தட் ரெசிபி வித் யூ ஆல். பட் இது வரைக்கும் இவ்வளோதான். நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஐ மீன் சாப்பிட்டுட்டு நல்லா நிதானம் ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஹால் கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அதுவும் நான் மெதுவாக பார்த்துப்பேன். அண்ட் தென் ஹியர் கொஞ்சம் என்னோட திங்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கு. ஸோ திஸ் அகெயின் ஐ ஹாவ் டு மேக் இட் டன். ஸோ அது நான் பண்ணாமல் நான் தூங்க மாட்டேன்.
ஏன் வந்து இப்போ வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா பிகாஸ் ஒரு மிகப்பெரிய வேலைக்கு போயிட்டு இருக்கேன். என்னன்னா பாஸ் 1 வீக்கா வந்து ஒருத்தங்க வந்து என்ன சைக்கிள் ஓட்டுறதுக்காக கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி ஸோ மேடம் வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணனால இந்த எல்லா வேலையும் நான் வந்து என்ன சொல்றது பாஸ் பண்ணி வச்சுட்டு அவ வேலைக்கு போக வேண்டியதா இருக்கு. ஸோ லெட்ஸ் கோ ஃபார் சைக்கிளிங். எஸ், அங்கே வந்து துணி கடைக்கு மடிக்க நாங்கள் இன்னும் மடிக்கலை பிகாஸ் மிகப்பெரிய வேலைக்கு போயிட்டுருக்கோம் சைக்கிள் ஓட்டுறதுக்காக. கிச்சனோட லைட்டும் அந்த ரூம் லைட் ஆஃப் பண்ண டக்குன்னு ஓப்பன் பண்ண. இது ஏன் சைக்கிள் அண்ட் இது மிஷிகா சைக்கிள். விடலாமா? ஃபைனலி கைஸ் ஒரு 1 hour ஒர்க் அவுட் முடிஞ்சது. சூப்பராக வந்து ஸ்வெட் ஆகிருக்கு. மிஷிகா பாருங்க, ஸோ ஆசமாக இருக்குது அண்ட் இட்ஸ் அ குட் வே டு ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் கிட்ஸ். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஒரு எஸ். ஸோ நான் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன். சைக்கிள் வாங்கி கொஞ்சம் நாள் ஆச்சு, 3-4 months ஆச்சு. பட் யோகா கிளாஸ் வந்து சைக்கிள் தான் போயிட்டு இருந்தேன். பட் லாக்டவுன் போட்டதுக்கப்புறம் திருப்பியும் அது ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ லெட் மீ ஸ்டார்ட். தெரியல எவ்வளோ தூரம் நடக்கும் அப்படின்னா. பட் இட்ஸ் ஆக்சுவலி a good way to spend time with this girl. I'm always boring. I'm always that I know that you're a boring girl. So I'm not saying that I'm boring. சரி, ஓகே, ரொம்ப இங்கிலீஷ் பேச வேண்டாம். ஸோ நாங்கள் மேலே போகிறோம் இப்போ. போகலாம். சரி, லாஸ்ட் ரவுண்ட் அடிச்சிட்டு சரி வாக்கிங்கா? எல்லாம் முடிஞ்சு இந்த ஒரு விளையாட்டு தான் மிச்சமா இருந்தது இல்ல மேம்? I'm collecting blood from you for fun. Oh my god, you're collecting all my blood? No, only 1%. Because for an eye operation. யாரோட eye operation? Another patient. Oh, that's it. So yes guys, good night, take care. உங்களோட லவபிளான குழந்தைங்களோட நீங்களும் சந்தோஷமா உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இல்லைன்னா மேடம் லேப்டாப்ல அவ ஸ்கூலோட நோட்ஸ் எழுதிட்டு இருப்பா, இல்லை வந்து யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருப்பா. இப்போ உள்ள கண்டிஷன்ல வேற எதுவும் பண்ண முடியாது. என்னால கீழே வந்து அவளை தனியாக அனுப்ப முடியாது. ஸோ முடிஞ்ச அன்னைக்கு நான் போவேன். மேக்ஸிமம் டேஸ் போனதில்லை. இப்பெல்லாம் நானும் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எஸ், லாஸ்ட் விளையாட்டு என்னன்னா அவன் வந்து ஸ்பா விளையாட்டு விளையாட போறலாம். என் மூஞ்சியில வந்து மேக்கப் போட போறலாம். ஸோ தெரியல, பிகாஸ் ஐ ஹேட் தட் ஐஸ்கிரீம் அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு சைனஸ் தலைவலி ஆரம்பிச்சாச்சு. அதனால கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு கழுவிடுவேன். So that's it guys, 10:30 ஆயிடுச்சு. I hope you all loved this vlog. Please keep on loving us and yes, signing me off as well as bye bye, take care.